இந்த நாளிலே ஆண்டவர் நமக்கு தருகிற வார்த்தை ஆதியாகமம் 21வது அதிகாரம் 17வது வசனம். ஆகாரே, உனக்கு என்ன சம்பவித்தது? பயப்படாதே. பிள்ளை இருக்கும் இடத்திலே தேவன் அதன் சத்தத்தை கேட்டார். ஆண்டவர் ஆகாருடைய அழுகையை கேட்ட தெய்வமாயிருந்தார். பிரியமானவர்களே, பாருங்க, இஸ்மவேலினுடைய அழுகை ஒருவேளை மனிதர்களால் கேட்கப்படாமல் போயிருந்திருக்கலாம். ஆனால் தேவனால் அது கவனிக்கப்பட்டது, கேட்கப்பட்டது. பிரியமானவர்களே, நம்முடைய கண்ணீரின் சத்தமும் கண்ணீரின் அழுகையின் சத்தமும் தேவனுடைய காதுகளுக்கு எப்பொழுதும் எட்டுகிறது என்பதை நாம் ஒருபோதும் மறந்து போகவே வேண்டாம். நிராகரிக்கப்பட்ட சூழ்நிலைமையிலும் கிருபை. அன்பான தேவ பிள்ளையே, ஆகாரும் அவளுடைய மகனும் வனாந்தரத்திலே, பெயர் சபா என்கிற வனாந்தரத்திலே தனியாக அலைந்து திரிந்தார்கள். துன்பத்தில் இருந்தார், கைவிடப்பட்ட நிலைமை. ஆனால் மனிதர்கள் விலக்கினாலும் தேவன் அவர்களை விலக்கவில்லை. நிராகரிக்கப்பட்ட மனிதர்களால் நிராகரிக்கப்பட்ட சூழ்நிலைமையிலும் தேவன் அவர்களை நிராகரிக்கவில்லை. பிரியமானவர்களே, நாம் நம்முடைய வாழ்விலே தனிமையாக உணரும்போது தேவன் நம்மை ஒருபோதும் மறக்கவில்லை என்பதை இந்த வார்த்தை நமக்கு உறுதிப்படுத்துகிறது. பிரியமானவர்களே, மூன்றாவதாக, பயப்படாதே என்ற தேவனின் ஆறுதல். தேவ பிள்ளையே, ஆகார் அழுது கொண்டிருக்கும் போது அவளுக்கு கிடைத்த வார்த்தை, ஆகாரே, உனக்கு என்ன சம்பவித்தது? பயப்படாதே. தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். இந்த காலை வேளையிலே தனிமையா இருக்கிறீர்களா? அழுகிறீர்களா? நம்முடைய வாழ்விலே சோதனை நேரங்களிலும் வேதனையின் பாடுகளிலும் ஆண்டவர் இதே வார்த்தையை தான் சொல்லுகிறார். பயப்படாதே மகளே, பயப்படாதே. உன்னுடைய பயத்துக்கு பதிலாக உன்னிலே விசுவாசம் மேலோங்கட்டும். அந்த விசுவாசத்தை நிமித்தமாய் நான் உனக்கு ஒரு விடுதலையை தருவேன் என்று சொல்லி இந்த காலவெளியில வாக்கு கொடுக்கிறார். நான்காவதாக, சத்தத்தை கேட்கும் தேவன். பிள்ளை இருக்கிற இடங்களிலே பிள்ளையின் அழுகையின் சத்தத்தை ஆண்டவர் கேட்டார். அன்பான தேவ பிள்ளையே, அவர் வெறும் சூழ்நிலைமையை மாத்திரம் பார்க்கல. பிரியமானவர்கள், இதயத்தின் ஆழத்தில் இருந்து வருகிற அந்த கண்ணீரின் ஜபம், அந்த கண்ணீரின் சத்தத்தை அவர் கேட்கிறவராயிருந்தார். இந்த காலை வேளையிலே அழுது கொண்டிருக்கிறீர்களா? நிராகரிக்கப்பட்ட நிலைமையில இருக்கிறீங்களா? ஆறுதலற்ற நிலைமையில இருக்கிறீங்களா? கூக்குரலின் சத்தத்தை ஆண்டுடைய சமூகத்திலே தொனிக்கப்பட்டு நீ ஜபிக்கிறவர்களா இருக்கிறீர்களா? ஆண்டவர் நிச்சயமா உங்களுக்கு ஒரு பெரிய காரியத்தை அவர் செய்வேன் என்று சொல்லி அவர் வாக்கு கொடுக்கிற விசுவாசத்தோடு அவரை பிடித்துக் கொள்வோம். பிரியமானவர்களே,